வணக்கம். இன்றைய செய்திகள். திமுகவின் தேர்தல் தோல்விக்கு காரணமான பெண் நிறுவனம் உதயநிதியின் உத்தரவால் கலைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறுகையில், திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் கடந்த 2022 நவம்பர் மாதம் மணிகண்டன், சேகர் ஆகியோரை இயக்குநர்களாக கொண்டு பெண் எனப்படும் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் மீடியா ஒருங்கிணைப்பு பணிகளை செய்த அந்த நிறுவனம் மெல்ல மெல்ல திமுகவிற்குள் ஊடுருவியது. கட்சியினரின் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை கொடுப்பது, அமைச்சர்களை கண்காணிப்பது என தன்னை விரிவுபடுத்தியது. இதை திமுகவினர் விரும்பவில்லை. ஆனாலும் தலைமையின் கட்டுப்பாட்டில் பெண் நிறுவனம் இருந்ததால் யாராலும் வெளிப்படையாக பேச முடியவில்லை. ஓரணியில் தமிழ்நாடு, என் ஓட்டுச்சாவடி வெற்றிச்சாவடி, ஒன்றிணைவோம் வா என புது புது ஸ்லோகன்களை கொண்ட திட்டங்களை கட்சிக்குள் செயல்படுத்தி தனது அதிகாரத்தை விரிவுபடுத்தியது பெண் நிறுவனம். திமுகவிற்குள் எல்லையற்ற அதிகாரம் கிடைத்ததால் கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக அறிக்கை அளித்து ஆட்களை மாற்றுவதோடு தங்களுக்கு தோதான ஆட்களை நியமிக்க தொடங்கியது. இந்த விவகாரம் உளவுத்துறை வழியே கட்சி தலைமைக்கு தெரிந்துவிடக் கூடாது என கருதிய பெண் நிறுவன அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு தவறான அறிக்கைகளை கட்சிக்கு அளித்தது. அப்போது திமுக நிர்வாகிகளிடம் பணம் வாங்கி கொண்டு அறிக்கை மாற்றப்படுவதாக எழுந்த புகாரில் திமுக எம்எல்ஏவின் மருமகனான பெண் ஊழியர் சிக்கினார். எனினும் வெல்வோம் 200 என்ற பெண் நிறுவன அறிக்கையை ஸ்டாலின் முழுமையாக நம்பினார். அதே நேரம் பெண் நிறுவனத்தின் செயல்பாடுகள் திமுக இளைஞரணி செயலர் உதயநிதிக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. இதனால் துணை முதல்வராக தாம் வசித்து வந்த குறிஞ்சி இல்லத்திற்குள் பெண் நிறுவன ஆட்களை அனுமதிக்கவில்லை. அந்நிறுவனத்தின் அறிவுரையையும் உதயநிதி கேட்கவில்லை. சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வை கவனித்து வந்தவர் பெண் இயக்குனர் மணிகண்டன். அந்த நிறுவனத்திற்கு அடிபணிந்து கவனிப்புகளை செய்தவர்கள் சட்டசபை தேர்தலில் வேட்பாளர் ஆக்கப்பட்டனர். தேர்தல் முடிவில் பெண் பரிந்துரைத்த வேட்பாளர்களில் 95% பேர் தோல்வியை தழுவினர். குறிப்பாக 60,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெறுவார் என்றது பெண். ஆனால் 8,795 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். தேர்தல் தோல்வி குறித்து கடந்த மே மாதம் 4ஆம் தேதி இரவு ஸ்டாலின் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் பெண் நிறுவனம் செய்த தவறுகள் குறித்து உதயநிதி மிக கோபமாக பேசினார். அதே வேகத்தில் 60 நாட்களுக்குள் பெண் நிறுவனத்தை கலைத்துவிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பெண் நிறுவனம் கலைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அதில் பணியாற்றிய 290 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதேபோல் சபரீசனின் சகோதரி காயத்ரி நடந்து வந்த குன் என்ற விளம்பர நிறுவனமும் கலைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக கேரளத்தைச் சேர்ந்த தம்பதி நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ரபி சகானா தம்பதி. இவர்கள் இருவரும் விஜய் ரசிகர்கள். விஜய் முதல்வராக பதவியேற்றதை அடுத்து அவரை சந்திப்பதற்காக இருவரும் கேரளத்தில் இருந்து சென்னைக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மலப்புரத்தில் இருந்து கடந்த 6ஆம் தேதி நடைப்பயணத்தை அவர்கள் துவங்கினர். அவர்கள் கோவையை கடந்துள்ளனர். தொடர்ந்து சேலம் வழியாக பயணத்தை தொடரவுள்ளனர். மலப்புரம் முதல் சென்னை வரையுள்ள 650 கிலோமீட்டர் தொலைவை நடந்தே சென்று முதல்வர் விஜயை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், சிறு வயதிலிருந்தே நாங்கள் விஜய் ரசிகர்கள். அவரை நேரில் சந்திக்க மிகவும் ஆசை. தற்போது அவர் முதலமைச்சராகியுள்ளதால் நேரில் சென்று சந்திக்க முடிவு செய்தோம். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவரை சந்திப்பதற்காக சென்னை செல்கிறார்கள். எங்களுக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நடைப்பயணமாக செல்கிறோம். வெயிலும் மழையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. மலப்புரத்திலிருந்து கோவை வருவதற்கே 6 நாட்கள் ஆகிவிட்டன. 2 வாரங்களுக்குள் சென்னை சென்று வருவோம் என்று நினைப்பதாக கூறியுள்ளனர். தாவேக பலம் 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தேர்தலில் 66% பேர் தாவேகவுக்கு எதிராக ஓட்டளித்துள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு 1.34 கோடி ஓட்டுகள் கிடைத்துள்ளன. அதிமுக வலிமையான இயக்கம். அதிமுக மாவட்ட செயலர்களின் விருப்பப்படியே வேட்பாளர்களை தேர்வு செய்தோம். தனிப்பட்ட முறையில் நான் தேர்வு செய்யவில்லை. 5% வேட்பாளர்கள் தான் மாவட்ட செயலர்களின் விருப்பத்திற்கு மாறாக தேர்வு செய்யப்பட்டனர். அமைச்சரவையில் இடம்பெறும் பதவி ஆசையில் தாவேகவுக்கு வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். அவர்களை கட்சி தொண்டர்களும் தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். கூட்டணி கட்சிகள் தவிர வேறு எந்த கட்சியுடனும் அதிமுக பேச்சு நடத்தவில்லை. ஆட்சி அமைப்பது தொடர்பாக 100% திமுகவுடன் பேச்சு நடத்தவில்லை. அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தாவேகவுக்கு ஆதரவளித்தாலும் கட்சியில் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளரான எனக்குத்தான் உள்ளது.
கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. தாவேகவுக்கு ஆதரவளித்துள்ள கம்யூனிஸ்ட், விசிக, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளன. இதனால்தான் அதிமுகவில் ஒரு பிரிவினரை முதலமைச்சர் விஜய் சந்தித்து ஆதரவை பெற்றுள்ளார். இதனால் சட்டசபை விதிகளையும் மரபுகளையும் மீறியுள்ளனர். இப்படி தவறான பாதையில் செல்வது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்த சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை விலை அதிகரித்து வரும் நிலையில் உற்பத்தி குறைவால் ஏற்படும் பற்றாக்குறையை சமாளிக்கவும் விலையேற்றத்தை குறைக்கவும் செப்டம்பர் 30 வரையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இந்த தடை அறிவிப்பு பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை கண்டித்து மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.